நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கிற திரைப்படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து சன் நெட்வொர்க்ஸோட தலைவர் கலாநிதி மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான ஆக்டர்கள் நடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று கன்னட நடிகரான உபேந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் காளிசா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கூடிய நடிகர்கள் வந்து இந்த ஒரு தமிழ் படத்துலையும் சரி, அதாவது ஹிந்தி படத்துலையும் சரி நடிக்கும்போது இது வந்து ஒரு பேன் இந்தியா படமாக அறிவித்தா எல்லா மக்களுக்கும் அந்த ஸ்டேட் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபார நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் வந்து பேசப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ சௌபின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னட நடிகரான உபேந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா காளிசா என்ற கேரக்டர் நடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. இது உங்கள் சினிமா. பாய் பாய்.